ஊழியர்களின் ஒரு பகுதியினர் நியாயமான ஊதியம் உள்ளிட்ட கோரிக்கைகளை கூறி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்து பேசிய அமைச்சர் விக்னேஷ், இந்த போராட்டம் எதிர்க்கட்சிகளால் நடப்பதாகவும் ஊழியர்கள் சிலரின் சூழ்ச்சிக்கு பலியாகிவிட வேண்டாம், அது மிகப்பெரிய பின் கொடுத்துவிடும் என்றும் எச்சரித்தார். என்னுடைய தொழிலாளர்கள்ட்ட நான் நேரடியாக உட்கார்ந்து பேசினேன். என் தொழிலாளர்கள் எங்களுடைய அரசுடைய சூழலை புரிஞ்சு அரசு இந்த அளவுக்கு இந்த துறை மேல அதை சீரமைக்கணும்னு சொல்லி காட்டுறதுல அக்கறையில ரொம்ப நன்றி தெரிவித்து வரவேற்றிருக்காங்க. அந்த தொழிலாளர்கள் இன்னமும் அரசு மேல நம்பிக்கை வச்சு அவங்க இன்னும் அந்த கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. சில பேர் சில எதிர்கட்சிகளுடைய தூண்டுதல்னால எப்படா இவங்க இதை சரி பண்ணிட்டா நம்ம பேரெல்லாம் இனிமேல் வளரவே முடியாதுங்கிற ஒரு எண்ணத்தினால அதை சில தொழிலாளர்களை அவங்கள தூண்டி விட்டு அவங்கள ஒரு தவறான வழியில கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. பட் அந்த தொழிலாளருக்கு என்னோட வேண்டுகோள், தயவு செஞ்சு இந்த அரசு மற்ற இது முந்தைய அரசுகள் மாதிரி நீங்க 10 ரூபா வாங்கிக்கோங்க, ஆனா நீங்க இந்த செலவுக்கு வாங்கிக்கோங்க, நாங்க கண்டுக்க மாட்டோம்னு சொல்ற அரசு கிடையாது. உங்க பிரச்சனைகளை சரி பண்றதுக்கு ஒரு முயற்சி தான் முதல் முயற்சியா இந்த சம்பள உயர்வாக இருக்கட்டும். சரி, இதை ஈஸியா எல்லாரும் மறந்துடுறாங்க. இதை நீங்க டெலிகாஸ்ட் பண்ணுங்க. இஎஸ்ஐங்கிற ஒரு ஆப்ஷனை நிறைய ஊடகங்களே எழுதாம இருக்காங்க. அந்த இஎஸ்ஐக்காக 20 வருஷமா அந்த தொழிலாளர்கள் காத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த இஎஸ்ஐயும் தமிழக அரசு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக அந்த தொழிலாளர் கொடுக்கணும்னு கொடுத்திருக்காங்க. இப்படி ஒவ்வொரு முன்னெடுப்பும் எடுத்துட்டு இருக்கிறதுல இதை நம்ம எல்லாம் சேர்ந்துதான் இந்த துறையை சரி பண்ணணும். நம்ம இதை விட்டுட்டு சில பேரோட அந்த சூழ்ச்சிக்கு பலியாகிறாதீங்க. அது பெரிய பின்விளைவுகளை உங்களுக்கு கொடுத்துரும் போராடக்கூடியவங்களுக்கு. திமுக முன்னாள் அமைச்சர் தொடர்பான இடங்களில் சமீபத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடத்தியது. இது தொடர்பாக நேரில் ஆஜராக சம்மன் அனுப்பப்பட்ட நிலையில் சிகிச்சைக்காக சிங்கப்பூர் சென்றார் ஏவா வேலு. அவர் சிங்கப்பூர் சென்றதை ஓடி ஒளிந்தார் என்ற வகையில் குறிப்பிட்டு பேசியிருந்தார் முதல்வர் விஜய். இந்நிலையில் சென்னை திரும்பிய ஏவா வேலு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், நான் ஓடி ஒளிய வேண்டிய அவசியமில்லை. 2016 முதல் சிங்கப்பூர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறேன். அதற்கான ஆதாரங்கள் இருக்கின்றன. ஜூலை 15ஆம் தேதி லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணைக்கு ஆஜராவேன் என தெரிவித்தார். அவர்கள் கொடுத்த மொத்தமும் இந்த கேஷ் ஷீட்டில் தான் மொத்தமும் இருக்கு. எல்லா டாக்டரும் கொடுத்தது இந்த 2026 சம்மரி கம்ப்ளீட்டா. நான் எந்தெந்த டாக்டரை பார்த்தேன் என்ன அப்படின்ற மொத்த சம்மரியும் இசிஜியிலிருந்து ஹார்ட் சம்பந்தப்பட்ட அந்த உங்களுக்கு எல்லா சம்மந்தப்பட்டதும் 26 எடுத்தது மொத்தமும் எல்லா டாக்டருடைய கன்சல்ட்டிங்கு அவங்களுடைய சம்மரி. நான் எப்படி இதுக்கு மேலே என்ன உணவு சாப்பிட்ணும், என்ன செய்யணும், என்ன மாத்திரை சாப்பிட்றது மொத்தமும் 26 இதுக்குரிய டாக்குமெண்ட்டு இவ்வளோ இருக்குது. இத்தகைய சூழ்நிலையில் 3ஆம் தேதி வர சொல்லி ஒரு சம்மன் எங்கள் வீட்டில் ஒட்டினதாக எனக்கு தகவல் சொன்னாங்க. நான் உடனே அந்த சம்மனை ஃபேக்ஸில் அனுப்ப சொன்னேன். அதில் படித்து பார்த்தேன். நீங்கள் 3ஆம் தேதி வரணும் அப்படின்னு அந்த சம்மன் இருந்தது. நான் உடனே அந்த சம்மனுக்கு மரியாதை கொடுத்து அங்கேயே உடனே ஒரு கடிதம் எழுதி நான் 3ஆம் தேதி அந்த சம்மனை பொறுத்தளவுக்கு நான் இப்படி தான் எழுதியிருக்கிறேன். அப்படியே படிச்சிடுறேன். வணக்கம், என் மீது தொடக்கப்பட்ட எஃப்ஐஆர் வழக்கு சம்பந்தமாக 9/7/2020 அன்று மீண்டும் விசாரணைக்கு 3ஆம் தேதியை கொடுத்ததுக்கு லெட்டர் கொடுத்துட்டேன். நான் என்ன கொடுத்தேன்னா, எனக்கு வர்றதுக்கு 10 தினங்கள் ஆகும், நான் மருத்துவம் முடிச்சுட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அது கடிதம் கொடுத்தேன். 3ஆம் தேதி கொடுத்த கடிதத்தை அதிலே 10 தினங்கள் நான் குறிப்பிட்றேன். ஆனால் உடனே 9ஆம் தேதி வான்னு சொல்லி ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க மறுபடியும். அந்த லெட்டருக்கு தான் நான் எழுதியிருக்கிறேன். என் மீது தொடக்கப்பட்ட எஃப்ஐஆர் வழக்கு சம்பந்தமாக 9/7/2020 அன்று மீண்டும் விசாரணைக்கு வர சொல்லி நோட்டீஸ் அனுப்பியுள்ளீர்கள். 3/7/2020 அன்று எனது வழக்கறிஞர் மூலமாக நான் சிங்கப்பூரில் என் உடல் சம்பந்தமாக மருத்துவ சோதனையில் ஈடுபட்டுள்ளேன். எனக்கு 10 தினங்கள் அவகாசம் தாருங்கள் என கடிதம் கொடுத்திருந்தேன். தாங்கள் வழக்கறிஞரிடம் வாய்மொழியாக 5ஆம் தேதிக்கு மேலும் நோட்டீஸ் அனுப்புகிறேன் என்று கூறிவிட்டு 5 தினங்களிலே வர சொல்லுகிறீர்கள். 9/7/2002 மீண்டும் என் இல்லத்தில் நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. மேலும் 12/7/2020க்குள் மருத்துவ சோதனை முடிந்துவிடும். எனவே தாங்கள் 12/7/2000க்கு மேல் எந்த தேதியில் அழைத்தாலும் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு அளிக்கிறேன் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு நான் கடிதம் வக்கீல் மூலமாக அனுப்பிச்சிருக்கிறேன். எங்கே ஓடுறாங்க, எங்கே ஒளிகிறாங்க, எங்கே பதுங்குறாங்க? மருத்துவத்திற்கு எப்பயும் போகிற மாதிரி போகிறோம். கடிதம் வக்கீல் மூலமாக அங்கே இருந்து நாங்கள் கொடுக்குறோம். முழு ஒத்துழைப்பு தரேன்னு சொல்கிறோம்.
இவ்வளவுக்கு பின்னாலும் ஓடுறாங்க, ஒளிகிறாங்க, பதுங்குறாங்கன்றது இது அர்த்தமில்லாத கருத்துடைய வார்த்தைகள் தான். அதனால் என்னை பொறுத்தளவுக்கு நான் 2014 மருத்துவம், அந்த தொடர் மருத்துவமாக 2023, அவனோட தொடர் மருத்துவமாக 2024 நான் மருத்துவத்திற்காக போயிருக்கிறேன் ஒழிய வேறு எதுவும் நான் சுற்றுலா பயணியாகவோ வேறு எதற்காகவும் அஞ்சியோ நான் போகவில்லை. இவ்வளோ தான் இன்றைக்கி நாட்டுக்கு சொல்ல வேண்டிய விஷயம். ஏன்னா ஒரு வார காலம் அவர்களுக்கு என்னென்ன கற்பனை தோன்றுமோ அப்படி கற்பனையில் பல்வேறு வகையில் பல மிக மிக நமக்கு பிடித்த நண்பர்கள்லாம் சமூக வலைத்தளத்தின்ற பேரில் அவங்களுடைய கற்பனையெல்லாம் அவுத்து விட்டுருக்கிறாங்க. அத்தனை நண்பர்களுக்கும் நான் இந்த உங்களையெல்லாம் சந்திப்பதன் மூலமாக ஒரு முழுமையான விளக்கத்தை தந்திருக்கிறேன். இது போதுமான என்று நான் கருதுகின்றேன். கட்டாயம் ஆஜராகுவேன். நானே சொல்லியிருக்கிறேன், நான் 12ஆம் தேதிக்கு மேலே எந்த தேதி கொடுத்தாலும் நான் முழு ஒத்துழைப்பு தரேன்னு நான் சொன்னேன். ஆனால் நான் முழு ஒத்துழைப்பு தருவேன், அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. 2வது, நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிற காரணத்தினால் அது சம்மந்தமாக நான் பேச முடியாது. அது வழக்கை நான் தொடுத்தோட நோக்கமே நீதி என் பக்கத்தில் இருக்குது. நான் கட்டாயம் நான் நீதிக்கு தலை வணங்குவேன். நீதிமன்றம் எனக்கு நல்ல தீர்ப்பு வழங்குகின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் நான் எந்தவித குற்றமும் நான் புரிஞ்சதில்லை. குற்றம் செய்ய வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. அதனால் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கிறேன். நீதி மீது எனக்கு நம்பிக்கை உண்டு. இடைத்தேர்தலில் சீமானை பொது வேட்பாளராக நிறுத்த திமுக திட்டமிட்டிருப்பதாக விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்தார். கலைஞருக்கு பேனா சிலை வைத்தால் அதை நானே உடைப்பேன் என்று சொன்னவர்களுடன் இன்று கொஞ்சி குலவுகிறார்கள். பொது வேட்பாளராக நிறுத்துகிறார்களாம். ஆனால் அந்த கூட்டணியை கட்டி காப்பாற்றிய திருமாவளவன் இன்று எதிரியாகிவிட்டான் என விசிக தலைவர் திருமாவளவன் ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார். கலைஞருக்கு பேனா சின்னம் வைத்தால் நானே உடைப்பேன் அப்படின்னு சொன்னவர் யார் தெரியுமில்லே உங்களுக்கு? இன்றைக்கு அவரை பொது வேட்பாளராக நிறுத்தப் போகிறார்களாம். திருமாவளவன் எதிரியாகிவிட்டானாம். அந்த கூட்டணியை 2009 இருந்து பாதுகாத்தவன் திருமாவளவன். 2009 இருந்து திமுக காங்கிரஸ் கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் இடம்பெற்றதனாலேயே உலகமெங்கும் வாழுகிற உலகத் தமிழர்களால் கடுமையான விமர்சனத்திற்கு உள்ளான பாவத்தை சுமந்தவன் திருமாவளவன். அன்றைக்கு மருத்துவர் ராமதாஸ், ஐயா நெடுமாறன், தோழர் தா பாண்டியன், அண்ணன் வைகோ, இந்த தலைவர்கள் எல்லோரும் சேர்ந்து என்னை, நீங்கள் ஒருவர்தான் திமுக கூட்டணியில் இன்னும் இருக்கிறீர்கள், வெளியே வந்தால் இந்த தேர்தலிலேயே திமுகவை ஒழித்துவிட முடியும் என்று வெளிப்படையாகவே கூட்டாக சேர்ந்து எல்லோரும் சொன்னார்கள். இதெல்லாம் இன்றைக்கு சொல்ல வேண்டிய தேவை வந்திருக்கிறது. மேலும் கூட்டணி கட்சிகள் கேட்ட இடங்களை கொடுத்து ஆட்சியில் பங்கு என திமுக தெரிவித்திருந்தால் கூடுதல் இடங்களில் வென்றிருக்கலாம். அது மட்டுமல்ல, இவ்வளவு வேகமாக கூட்டணி கட்சிகள் தாவேக பக்கம் சென்றிருக்காது என்றும் திருமாவளவன் தெரிவித்தார். முதல்வர் விஜய் பயன்படுத்தும் வார்த்தைகள் மிகவும் சங்கடம் தருவதாக இருப்பதாக திமுக எம்பி திருச்சி சிவா தெரிவித்துள்ளார். வச்சு செய்ங்க, கொத்து பரோட்டா போன்ற வார்த்தைகளை எல்லாம் சினிமாவில் பேசணும். முதல்வர் பதவிக்கு வந்த பிறகு அந்த இடத்திற்கு தகுந்தாற்போல் பேச வேண்டும் என அவர் தெரிவித்தார். அவர் பயன்படுத்தக்கூடிய சொற்கள் திரைப்படத்தில் வருகின்ற வசனத்தை போல இருக்கின்றது. கேட்கிற போது ஒரு முதலமைச்சர் எப்படி பேச வேண்டும், அந்த இடத்திற்கு வந்ததற்கு பின்னால் அதைத்தான் நான் சொன்னேன். இடத்திற்கு இடம். தனி மனிதர்களோடு பேசுகிற போது, நண்பர்களோடு பேசுகிற போது நம்முடைய பேச்சு வேறாக இருக்கும். வீட்டில் பேசுகிற போது வேறாக இருக்கும். ஆனால் நான் நாடாளுமன்றத்திற்கு செல்லுகிற போது என் உரை என் கட்சிக்கு வலிமை சேர்ப்பதாக இருக்க வேண்டும். பொதுக்கூட்டத்திற்கு வருகிற போது இன்னும் பலரை எங்கள் இயக்கத்தின்பால் ஈர்க்க வேண்டும் என்ற போது எங்கள் வார்த்தைகளில் நிதானம், கருத்துக்களில் ஆழம், பேசுவதில் நியாயமும், எடுத்துச் சொல்கின்ற வாதங்களிலே உண்மையிலேயே பின்னணி இருந்திட வேண்டும், அடிப்படை இருக்க வேண்டும். ஆனால் நேற்றைக்கு அவர் பேசியதில் அவர் ஒன்றை இங்கே சொன்னார். அந்த வார்த்தைகள் எண்ணி கேட்டிருப்பீர்கள் பல பேர். வச்சு செய்யுங்க, இதெல்லாம் சினிமாவில் பேசுறது. கொத்து பரோட்டா ரொம்ப சங்கடமா இருக்கு. நான் திருப்பி சொல்றதுக்கே சங்கடப்படுறேன். என் இயல்பு அது அல்ல. முதலமைச்சர் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? அறிஞர் அண்ணா எங்களுக்கு தெரிந்து அல்லது யாராக இருந்தாலும் ஏற்றுக்கொள்வார்கள், அவருக்கு நிகரான இன்னொரு அறிஞர் உலகத்தில் பிறந்ததே இல்லை.
இனி பிறப்பது என்பது பிறந்தால் ஏற்றுக்கொள்ளலாம். அப்படி சொல்வதற்கு காரணம் அவருடைய அறிவு ஆற்றல், ஆழ்மையான தமிழ் உணர்வு, மக்களிடம் பேசுகிற போது எடுத்துச் சொல்லுகிற முறை, எந்த நேரத்திலும் கண்ணியம் தவறாத அவர் அணுகுமுறை. சென்னை வெளிவட்ட சாலை தனியார் சொத்தா என தாவேக அரசை நோக்கி கேள்வி எழுப்பியுள்ளார் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சென்னை வண்டலூர் முதல் மீஞ்சூர் வரை நீளும் வெளிவட்ட சாலை என்பது தமிழ்நாட்டின் பொருளாதார ஓட்டத்தை தாங்கி நிற்கும் முக்கிய பொது சொத்து. சென்னை நகரின் போக்குவரத்து நெரிசலை குறைத்து சரக்கு போக்குவரத்தையும் தொழில் வளர்ச்சியையும் வேகப்படுத்தும் இந்த கட்டமைப்பை நீண்டகால வருமான உரிமையுடன் தனியாரிடம் ஒப்படைக்க முயற்சிக்கப்படுவது மிகுந்த கவலைக்குரியது. தமிழ்நாடு அரசு மக்களின் வரிப்பணத்தில் உருவாக்கிய உள்கட்டமைப்பின் பயனை பல ஆண்டுகள் தனியார் நிறுவனம் அனுபவிக்கும் வகையில் ஒப்பந்தம் செய்வது எந்த வகையிலும் மக்கள் நல்லாட்சிக்கு ஏற்றதல்ல. சென்னை வெளிவட்ட சாலை தொடர்பான தனியார் ஒப்பந்த முயற்சியை தமிழக அரசு உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். பாஜகவிலிருந்து வெளியேறிய அண்ணாமலை வி த லீடர்ஸ் என்ற அமைப்பின் முதல் மாநாட்டை பொள்ளாச்சியில் நடத்தினார். அதில் பேசிய அண்ணாமலை, 2026 தமிழகத்தில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தினார்கள். 2031 மற்றுமொரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தத்தான் போகிறார்கள் என்றார். இது ஆரோக்கியமான அரசியல் கட்சியா மாறத்தான் போகிறது. 2031 தமிழ்நாட்டு மக்கள் முன்பு நம்முடைய அரசியல் கட்சி தமிழ்நாட்டு மக்கள் முன்பு நிற்கும். ஆரோக்கியமான அரசியலுக்காக நிற்போமோ தவிர அற்ப அரசியலுக்காக, அதிகாரம் வேண்டும் என்கின்ற அரசியலுக்காக, ஒரு மனிதனை கீழே தள்ள வேண்டும் என்கின்ற அரசியலுக்காக இன்னும் பெட்டரா காட்டுவோம், பெட்டரா கொடுப்போம், பெட்டரா சொல்லுவாங்க, இன்னும் பெட்டரா செய்வோம், பெட்டரான தலைவர்கள் அறிமுகப்படுத்துவோம். மேலும் தாவேக்கவில் இருப்பவர்கள் 10-20 ஆண்டுகள் எம்எல்ஏக்களாக இருந்தவர்கள் அல்ல, தட்டு தடுமாறி வந்தவர்கள். தடுமாறும் போது தூக்கி பிடிக்க வேண்டுமே தவிர அழுத்திவிடக் கூடாது என்றார் அண்ணாமலை. என்ன டிவிக்கு அரசு வந்துருச்சு, என்னன்னே பிரஸ்ஸையே பார்க்கல, 2 வேலை வெளுத்துடுங்கண்ணே, 2 பேசுங்கண்ணே. எல்லாருக்கும் ஒண்ணுதாங்க சொல்லுவேன் ஐயா. 2026 1,68,00,000 பேர் ஓட்டு போட்டு எனக்கு இவர் வேண்டும், இந்த கட்சி வேண்டும் என்று தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதற்கு மரியாதை கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை. இவங்கெல்லாம் ஏதோ ஒரு 10 வருஷம் 5 வருஷம் 20 வருஷம் இவங்கெல்லாம் எம்எல்ஏ கிடையாதுங்க. தட்டு தடுமாறி அரசியல்ல இன்னைக்கு எம்எல்ஏ ஆனவங்க தான் பல பேர் டிவிக்கேல. எல்லா அமைச்சர்களும் முதல் முறை அமைச்சர்கள் அண்ணன் செங்கோட்டையன் அவர்களை தவிர எல்லாரும் ஃபர்ஸ்ட் டைம். கொஞ்சம் தடுமாறத்தான் செய்வாங்க. தடுமாறும் பொழுது ஒரு நல்ல சமுதாயமாக இருந்தால் தூக்கி பிடிச்சுதான் விடணுமோ தவிர கீழே அழுத்தக்கூடாது என்பதில் தெல்ல தெளிவாக இருக்கின்றோம்.